சில தையல் பயிற்சி நிலையங்கள் NVQ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே அதில் படிக்கிற மாணவர்களுக்கு NVQ 4க்குரிய அந்த தகமையும் பெறக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கான பரீட்சையின் அடிப்படையில் பெறுபேற்றின் அடிப்படையில் அவர்களுக்குரிய தரம் வழங்கப்படுகின்றது. அத்தோடு இது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் வரை இந்த தையல் பயிற்சி வழங்குவதற்காக நாங்கள் நவம்பர் மாதம் அளவில் ஒவ்வொரு வருடமும் புதிய மாணவர்களை உட்சேர்க்கின்றோம். கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்டு வருகின்ற தையல் பயிற்சியானது பாடசாலை கல்வியை தொடர முடியாத மாணவிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த பயிற்சி நடாத்தப்பட்டு வருகின்றது. எதிர்காலத்தில் ஆளுமையான பெண்களை உருவாக்குவதே இப்பயிற்சியின் நோக்கமாம். உண்மையில் ஒவ்வொரு ஆக்கத்திறன்களையும் பார்க்கின்ற போது எங்களுக்கும் இப்பயிற்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் போல்தான் தோன்றுகின்றது. தையல்னா எல்லா வகையான ஆடை அணிகளும், அடுத்தது நுண்கலை செல்லும்போது அந்த குயிலிங், பேப்பர் குயில், அடுத்தது எல்லா அந்த மணி ஒர்க், ஆரி ஒர்க், அடுத்தது நம் கைப்பணி பொருட்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்துகிறாங்க. மாணவர்கள் எப்படின்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் கூட்டமாக வருவாங்க, கிளாஸுக்கு வருவாங்க. ஏன்னு அவங்க வாரது என்ன நோக்கம்னா நிறைய பேர் ஜொலி பண்ணிட்டு போய் தான் வாரேன். ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தான் கடும் திறமையாகிற பிள்ளைகள் இருக்கும். ஆனால் மற்ற பிள்ளைகளையும் அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வரதான் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் இல்லை. அந்த வகையில் போன வருஷம் எங்களுக்கு மாணவர்கள் நிச்சயம் குறைவாக தான் இருந்தாங்க. ஒரு 5 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த வருஷம் 30 பேர் எங்கள்கிட்ட பயிற்சி பெற்றாங்க. அதில் மாணவர்கள் கடும் விருப்பத்தோடு செய்யக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. இங்கே தையல் மட்டும் கை அலங்காரம், கையால் செய்கிற நிறைய பொருட்கள், சிகை அலங்காரம், பியூட்டிஷியன் எல்லா கோர்ஸும் இதுக்குள்ளே அடங்கிடுது. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு பெனிட்டான ஒரு கோர்ஸ். வீட்டிலிருந்து வரக்கூடிய அவர்களுக்கு தையல் இயந்திரத்தை பற்றியோ தையலை பற்றியோ அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் வருவார்கள். எங்களிடம் வந்ததுக்கு பிறகு தையலில் பாண்டித்தியம் பெற்றுவார்கள். ஏனென்றால் ஒரு சிறு குழந்தை முதல் பெரியவர்களுக்கான ஆடைகள் அனைத்தையும் நாங்கள் தைத்து அவர்களுக்கு பழக்குவோம். அதேபோல் மனையற் பொருட்களான அதாவது சோட்டிஸ் வகை உணவு தயாரிக்கிறது, அடுத்தது ஏனி டூனா உணவுகள் போன்றவைகளை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம்.